மது அருந்த மாட்டோம் என்பதும் ஒரு உறுதிமொழி. மது விலக்கு என்பது அவருடைய உயிர் மூச்சு கொள்கைகளுள் ஒன்று. அவர் பிறக்கிற போது இந்து. இன்றைக்கு பிஜேபிக்கார இந்து அம்பேத்கரை பிடிச்சுக்கிறான், முன்பகுதி அம்பேத்கரை. நாம அவருடைய பின்பகுதி அம்பேத்கரை தான் நாம் எடுத்துக்கிறோம். நாம பேசுகிற அம்பேத்கர் புத்திஸ்ட் அம்பேத்கர். பிஜேபி காரன் பேசுகிற அம்பேத்கர் இந்து அம்பேத்கர். பிறக்கும் போது அவர் இந்து, நீண்ட காலம் அரசியல் செய்கிற போது இந்து. அதன் பிறகு அவருக்கு ஏற்பட்ட மாற்றம், பரிணாம மாற்றம் இன்றைக்கும் தேசத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் ஒரு புதிய அரசை உருவாக்கி இருக்கிறது. இன்னைக்கு உருவாக்கிற மாடர்ன் இந்தியா என்பது புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனையால் உருவானது. இதை யாரும் மறுக்க முடியாது. அவர் எழுதிய கான்ஸ்டிடியூஷன், அந்த கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கி இருக்கிற ஒரு தேசம் தான் இந்திய தேசம். அதனால் அம்பேத்கர் காந்தியடிகளோடு அவர் வலியுறுத்திய மதுவிலக்கு கொள்கையோடு ஒரு புள்ளியில் இணைகிறார். பெரியார், நம்முடைய கொள்கை ஆசான்கள் 3 பேர், பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ். சரியா? 3 பேர். தந்தை பெரியார் காங்கிரஸ் பெரியாராக இருந்தார், அது அவருடைய முன்பகுதி. அப்போது சாதி அமைப்பின் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்கலாம், தீண்டாமையின் மீது அவருக்கு உடன்பாடு இருந்திருக்கலாம், அது வேறு. 1925 வரையில் அவர் இந்து பெரியார். இந்து ஈவே ராமசாமி நாயக்கர், காங்கிரஸ் ஈவே ராமசாமி நாயக்கர். ஆனால் 25க்கு பிறகு அவர் சுயமரியாதை இயக்கத்தை கண்டு, திராவிடர் கழகத்தை கண்டு, பண்டிதர் அயோத்திதாசர், தந்தை ரெட்டவேளை சீனிவாசன் போன்ற தலைவர்களின் அரசியலை உள்வாங்கிக் கொண்டு அவர்களோடு சமகாலத்தில் பயணித்தவர். ரெட்டவேளை சீனிவாசன், தந்தை சிவராஜ், மீனாம்பாள் சிவராஜ் போன்றவர்கள் எல்லாம் பெரியாரோடு களத்தில் சமகாலத்தில் நின்றவர்கள். பெரியார் என்கிற பட்டமே அன்னை மீனாம்பாள் சிவராஜ் அவர்களால் வழங்கப்பட்டது. இப்ப நாம கையில் எடுத்திருக்கிற பெரியார் காங்கிரஸ் காலத்திலேயே காந்தி சொன்ன மதுவிலக்கு கொள்கையில தீவிரமான ஈடுபாடு கொண்டிருந்த காரணத்தினால் காந்தி சொன்னார், மதுவிலக்கில் தீவிரமா இருக்கிறவங்களாம் தென்னந்தோப்பு வச்சிருந்தா வெட்டி போடுங்கன்னாரு. தென்னை மரம், பனை மரம்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது. இருக்கிறதுனால தானே கல் இறக்குறான். கல்ல போய் உடம்புக்கு நல்லதுன்னு விற்கிறான், கல்லு கடையை திறக்கிறான். உடனே பெரியார் தனக்கு சொந்தமான தோப்பிலே இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார். அதுதான் கொள்கை பிடிப்பு. ஒரு தலைவன் மீது ஒரு தொண்டன் வைத்திருக்கிற மதிப்பு. தலைவர் சொல்லிட்டார், போனா அவன் ஒரு தென்னை மரத்தை வெட்டி போட்டார் பெரியார். ஒரு கட்சியின் மீதும் ஒரு தலைமையின் மீதும் பிடிப்பு ஏற்பட்டு விட்டால் அதற்காக எதையும் செய்ய தயார் என்கிற ஒரு கொள்கை பிடிப்பு பெரியாரிடத்தில் இருந்துச்சு. காந்தி எங்கோ உட்கார்ந்து சொல்றார், பெரியார் தன் வீட்டு தோட்டத்தில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டி போட்டார். அப்போது மதுவிலக்கு போராட்டம் நடந்தது. அவருடைய மனைவி, அவருடைய தங்கை, சகோதரிகள் இந்த மதுவிலக்கு போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று எல்லோரும் சொன்னபோது காந்தி சொன்னாராம், என்னாலாம் இந்த போராட்டத்தை நிறுத்த முடியாது, வேணா நீங்க தமிழ்நாட்டுக்கு போய் ஈவே ராமசாமியுடைய சிஸ்டர்ஸ், சகோதரிகள்கிட்ட போய் கேளுங்க, அவங்க நிறுத்தட்டும் அப்படின்னு சொன்னாராம் காந்தி. அந்த அளவுக்கு மதுவிலக்கு போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர் தந்தை பெரியாரும் அவருடைய சகோதரிகளும் அவருடைய மனைவியும். பெண்கள் முன்னின்று நடத்தி இருக்கிறார்கள். ஆகவேதான் பெரியார் பிறந்த நாளில் இதை நடத்துவோம் என்று நாம் முடிவெடுத்தோம். ஆனால் கால அவகாசம் இல்லாத நிலையில் இந்த கருத்தோடு ஒத்துப்போகிற காந்தியடிகளின் பிறந்த நாளில் இதை நாம் நடத்துகிறோம். காங்கிரஸ் செய்ய வேண்டிய வேலையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்கிறது. அக்டோபர் 2ஆம் தேதி நாம் நடத்தவிருக்கிற இந்த மாநாடு மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். வழக்கம் போல நீங்கள் எஞ்சி இருக்கிற இந்த 20 நாட்களில்
சுற்றி சுழன்று பம்பரமாய் பணியாற்ற வேண்டும். இதை கேட்டுக்கொள்வதற்காகத்தான் உங்களை நான் தேடி வந்திருக்கிறேன். இதுக்குதான் கமிட்டி எல்லாம் போட்டிருக்கோம். அதில் என் பேர் இல்லை உன் பேர் இல்லைங்கிற கவலை பல தோழர்களுக்கு. மேடையில் உட்கார வைக்கவில்லையேங்கிற வயிற்றுச்சலோடு பல பேர் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறாங்க. வலது பக்கம் உட்கார்ந்துருங்களுக்கும் வயிறு திகு திகுன்னு எரியுது, இடது பக்கத்தில் உட்கார்ந்துருங்களுக்கும் வயிறு எரியுது. சும்மா ஒரு ஒப்பனைக்கு என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன வந்தவுடனே வந்து இந்த பக்கம் போ அந்த பக்கம் போன்னா அப்புறம் நாங்கெல்லாம் மாவட்ட செயலாளர் எதுக்கு, மண்டல செயலாளர் எதுக்கு, அப்புறம் மகளிர் மாநாடு சொல்லிட்டு ஏன் பெண்களை எல்லாம் போய் சைடில் உட்கார சொல்றீங்க, எல்லாம் திகு திகு திகுன்னு எரியுது. அது அந்த ஹீட்டெல்லாம் என் மேல அடிக்குது. இந்த பக்கம் இருந்து வருது, இந்த பக்கம் இருந்து வருது. இதெல்லாம் ஒரு டிசிப்ளினுக்காகத்தான். இதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணணும். இங்க உட்கார்ந்துருக்க தான் பெரிய ஆளு, சைடில் உட்காந்துருக்க சின்ன ஆள்லாம் கிடையாது. எதிரில் உட்கார்ந்துருக்க சாதாரண ஆளு, மேடையில் உட்கார்ந்துருக்க பெரிய ஆள்லாம் ஒரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் எல்லோரும் மக்களுக்காக இருக்கிறோம், அவ்வளவுதான். இதுல போய் பெருசு சிறுசு உயர்ந்தவர்கள் அப்படி ஒண்ணுமே கிடையாது. நாம ஒரு வேலையை செய்ய போறோம், அதுக்காக ஒன்னா உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு மேடையில் கச்ச 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 நான் இப்போ சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிறவருக்கு பேசுற மூடு ஒரு முறையா விடுதலை சிறுத்தைகிட்ட அவர் பேசுறார். இந்த மாதிரி ஒரு கட்சி அரங்கத்தில் அதுக்கு முன்னாடி அவர் பேசியிருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. இதுவரையில் அவர் பேசியதில்லை. நீங்க மருத்துவர் சிவராமன் யூடியூப்ல போய் தேடுங்க, ஆயிரக்கணக்கான வீடியோஸ் வரும். நீங்க என்ன சாப்பிடணும், எதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, கம்பு சாப்பிடலாமா, சோளம் சாப்பிடலாமா, கேழ்வரகு சாப்பிடலாமா, அரிசி சோறு சாப்பிடலாமா, கவினி அரிசி புனல் சாப்பிடலாம், மாமிசம் சாப்பிடலாம், என்ன வகையான மாமிசத்தை சாப்பிடணும், வெளிநாட்டு வகையான பண்டங்கள்லாம் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. KFC, மெக்டொனால்ட்ஸ் எக்கச்சக்கமாக அங்கங்கே வந்துருச்சு. அது நல்லா ருசியாக இருக்குன்னு போய் வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால என்ன உடம்புக்கு கேடு வரும் எல்லாம் அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி தினந்தோறும் பேசுறார். யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணி மது குடிக்க கூடாது, அது குடிச்சா என்ன உடம்புக்கு கேடுங்கிறதையும் பேசியிருக்கிறார். அதை பார்த்துட்டு தான் கூப்பிட்டேன். சார் நீங்க எங்க கூட்டத்துக்கு வந்து எங்க தோழர்கள்ட்ட நீங்க பேசணும், மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டேன். வரமாட்டார் நான் நினைச்சேன். நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை, நாம் அழைத்தவுடன் இன்றைக்கு அவர் ஓடோடி வந்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தோழர்களே, இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும். இதுவரையில் இல்லாத அளவுக்கு 63 குழுக்களை போட்டிருக்கிறோம். 2 மாவட்ட செயலாளருக்கு ஒரு ஒருங்கிணைப்பு குழு, 3 மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு குழு, இப்படி தமிழ்நாடு முழுவதும் 63 குழுக்கள். எல்லா மாநில பொறுப்பாளர்கள் அவ்வளவு பேரும் இந்த குழுக்குள்ள வந்துடுறாங்க. இன்னும் சில பேரை போனோம்னா நீங்க சப் கமிட்டி கீழே போட்டுக்கலாம், ஒன்றிய வாரியா பிரிச்சு போடலாம், போட்டு வேலை வாங்கலாம். ஆனா இருக்கிறது 20 நாள் தான். இந்த 20 நாட்களுக்குள்ள என்ன செய்ய வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம். பெண்களை அதிகமாக இந்த மாநாட்டுக்கு அழைத்து வர வேண்டும். அதனால்தான் மகளிர் மாநாடுன்னு நம்ம அறிவிச்சோம். இதை நேரடியா மகளிர் இயக்கமே விடுதலை இயக்கமே நடத்தட்டும்னு நான் சொல்லியிருக்கலாம். மகளிர் விடுதலை இயக்கம் நடத்துவாங்க. ஒரு 5000 பெண்கள் வரையிலும் அவங்களால திரட்ட முடியும். ஆனால் லட்சக்கணக்கான மகளிரை திரட்ட வேண்டும். நான் சொன்ன முதல் கூட்டத்திலே 5 லட்சம் மகளிர்னு. நம்ம ஒவ்வொரு வீட்லயும் பெண்கள் இருக்காங்களா இல்லையா? அம்மா இல்லாத குடும்பம் உண்டா? தங்கை, அக்கா, மனைவி என்று நம் குடும்பங்களில் பெண்கள் இருக்கிறார்களா இல்லையா? இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பெண்கள் வர வேண்டும் என்றால் வேற எங்காவது வாடகைக்கு பிடிக்க முடியுமா பெண்களை? கட்டிட வேலைக்கு வேணா வட இந்தியாவில இருந்து ஆளை இறக்கிக்கலாம், விவசாய வேலைக்கு வட இந்தியாவில இருந்து ஆளை இறக்கிக்கலாம். இது போன்ற கருத்தியல் மாநாடுகளுக்கு நாம் ஆள் பிடிக்க முடியாது. நம்முடைய குடும்பத்து பெண்கள் பங்கேற்க வேண்டும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. இது போன்ற நிகழ்வுகளுக்கு அவர்கள் வருவதன் மூலம்
அவர்கள் எவ்வளவோ பல விவரங்களை தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. நீ பேசுகிற அரசியலை அவர்களும் பேச வேண்டும். நீ புரிந்து கொள்ளுகிற அரசியலை அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குரல் ஒரு ஆண் குரலாக இருப்பதை விட, மதுவை ஒழிப்போம் என்கிற குரல் ஒரு ஆண் குரலாக இருப்பதை விட பெண்ணின் குரலாக அது ஒலிக்க வேண்டும். பெண்களின் குரலாக அது சொல்லும் போது ஒருபடி மேலே போய் சொன்னேன். இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகிறது என்றாலும் கூட இது ஒரு கட்சியின் மாநாடு அல்ல, இது அனைவருக்குமான பொது கோரிக்கை, யாரும் பங்கேற்கலாம் என்று நான் சொன்னேன். இந்த நோக்கம் புனிதமானது, தூய்மையானது. இதுல ஏதோ கால்குலேட் பண்ணி வேலை செய்யறாங்க அப்படின்னு யாரும் பேசிட்டு போகணும், அதுக்கு நாம எதுவும் ரிப்ளை பண்ண வேண்டாம். என்னுடைய கேள்வி என்னவென்றால், மதுவை ஒழிப்போம் என்பதில் திமுகவுக்கு உடன்பாடு இருக்கிறது, தேர்தல் அறிக்கையிலேயே பதிவு செய்திருக்கிறார்கள். மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்பதிலே அதிமுகவுக்கும் உடன்பாடு இருக்கிறது, அதிமுக தேர்தல் அறிக்கையிலும் சொல்லி இருக்கிறார்கள். மதுவிலக்கிலே இடதுசாரிகளுக்கு முழுமையான உடன்பாடு உண்டு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முழுமையான உடன்பாடு உண்டு. அப்புறம் ஏன் இங்கு சாராய கடைகள் இருக்கின்றன? எல்லாரும் சேர்ந்தா ஒழிக்கலாம் இல்லையா? இவர்கள் அனைவருமே ஒரே மேடையில் இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இது. அப்ப செய்தியாளர் கேட்டார், அதிமுகவை அழைப்பீர்களா? அதிமுகவும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய பிரச்சனை இது. இது விடுதலை சிறுத்தைகள் மட்டும் பேசுகிற பிரச்சனை இல்லை. காவிரி நீர் பிரச்சனை என்றால் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் என்று விரும்புகிறோமா இல்லையா? திமுக அதிமுக எதிர் துருவத்தில் இருந்தாலும் ஒற்றை குரலாக ஒலித்தால்தான் காவிரி நீர் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று நாம் சொல்லுகிறோமா இல்லையா? ஈழத்தமிழர் பிரச்சனை என்று வருகிற போது எல்லோரும் ஒரே மேடையில் இருக்க வேண்டும், ஒரே குரலை ஒலிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமா இல்லையா? மது ஒழிப்பிலும் எல்லோரும் சேர்ந்து ஒரே குரலாய் பேச வேண்டும். இது விடுதலை சிறுத்தைகளின் காமன் அப்பீல் டு ஆல். இது பொதுவான ஒரு அறைகூவல், பொதுவான அறைகூவல். இதுல என்ன வேணாலும் இன்டர்பிரேஷன் பண்ணீங்க, இது எப்படி வேணாலும் பரிணாமம் பெறட்டும், அது வேறு விஷயம். ஆனால் ஒரே ஒன்லி ஒன் அஜெண்டா, ஒரே ஒரு காமன் காஸ், ஒரு பொதுவான நோக்கம், பொதுவான காரணம். மதுவால் இந்த சமூகம் அழிகிறதா இல்லையா? மது பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டா இல்லையா? அல்லது ஒவ்வொரு ஊரிலும் 10 பேராவது இருக்கிறார்களா இல்லையா? இது எங்கே போய் முடியும்? ஒரு தனி நபர் ஒரு குடும்பத்திலே குடிக்கு அடிமையாகிவிட்டான் என்றால் அவனால் அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல இந்த சமூகத்திற்கே பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. எப்படி ஏற்படுகிறது? இந்த சமூகம்னா நான் ஒட்டுமொத்த மனித சமூகத்தை சொல்லுகிறேன். சாதியவாதிகள் சாதியாகவே பேசுவார்கள், இது தலித் சமூகத்திற்கு மட்டும்தான் பாதிப்பு என்பதை போல. எல்லா சாதிகளிலும் இந்த பழக்கம் இருக்கிறது, சாதியற்ற நிலை. நாம் கூட அடிக்கடி பேசுவோம், தண்ணி அடிக்கிற இடத்துல சாதியை பார்க்க மாட்டான், எல்லாம் ஒரே ஊறுகா மட்டையை போட்டு நக்கிக்கிட்டு இருப்பான். அப்ப யாரும் சாதியை பார்க்க மாட்டான், ஒரே எலும்பை வாங்கி வாங்கி மாறி மாறி கடிப்பான். அப்ப சாதி பார்க்க மாட்டான். அதனால மது அருந்துகிற இடத்துல சாதி கிடையாது, மது ஒழிக்கிற இடத்திலும் சாதி வேண்டாம். எல்லாம் சேர்ந்துதான் குரல் கொடுக்கணும், எல்லாம் சேர்ந்துதான் குரல் கொடுக்கணும். அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்புறம் ஏன் பாமக பாஜகவை கூப்பிடக்கூடாது? நாங்கள் ஒரு முடிவை ஏற்கனவே எடுத்துட்டோம். இப்போ அந்த முடிவை இதுக்காக நாங்கள் உடனே மாற்றிக்க முடியாது. அவ்வளவுதான், இது ஒரு பிராக்டிக்கல் இஷ்யூ. நாங்கள் ஏற்கனவே எடுத்ததுக்கு நாங்கள் காரணம் இல்லை, அவங்க தான் காரணம். பாமகவோடு நாங்கள் கை கோர்த்தோம், பாமகவோடு இணைஞ்சு வேலை செஞ்சோம். ஆனால் அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் விசிகா தான் காரணம், விசிகாவின் தலைவன் திருமாவளவன் தான் காரணம், திருமாவளவன் உயிரோடு இருப்பதே நாட்டுக்கு கேடு என்கிற அளவுக்கு அரசியல் கொண்டு போனார்கள். அது சாதாரணமான ஒன்று அல்ல.
நாம் இப்படி வெளிப்படையாக அறிவிப்பதற்கு அவர்களால் தள்ளப்பட்டோம். அதுதான் உண்மை. அவர்களால் தள்ளப்பட்டோம். எப்படி நாம் அப்படிலாம் பேசுறது கிடையாது. யார் மீது நமக்கு எந்த வெறுப்பும் கிடையாது, எந்த சமூகத்தின் மீதும் வெறுப்பு கிடையாது, எந்த கட்சியின் மீதும் வெறுப்பு கிடையாது. பாஜகவில் எவ்வளோ நல்ல நண்பர்கள் நமக்கு இருக்கிறாங்க. நாள்தோறும் அமைச்சர்கள் கூட நாங்கள் பார்க்குறோம், எம்பிக்களோட கை கொடுக்குறோம். அது அல்ல பிரச்சனை. அதெல்லாம் தனி மனித அணுகுமுறை, பர்சனல் அப்ரோச்சஸ். ஒரு தனி மனித ஒருத்தருக்கூட நம்ம எப்படி கொள்கை நமக்கு வேற இருந்தாலும் பார்த்தா வணக்கம் சொல்லணும், அது தப்பு கிடையாது. உடனே முகத்தை திருப்பிட்டு போறது மெச்சூரிட்டி இல்லை, அது முதிர்ச்சி கிடையாது. கொள்கை அடிப்படையில் முரண்பாடு இருந்தால் கூட வாங்க என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு பேசுறது ஒன்றும் வேஷம் கிடையாது, அது நாடகம் கிடையாது. அதுதான் மனித இயல்பு, ஹியூமன் நேச்சர். அதுதான் ஹியூமன் நேச்சர். அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் நாங்கள் அந்த உறவை மெயின்டைன் பண்றோம். மோடியை கடுமையாக மேடையில் பேசுறோம், ஆனா பார்லிமெண்ட்ல பார்த்தா வணக்கம் சொல்றோம். இது ஒன்றும் நாடகம் கிடையாது, இது புரோட்டோகால். ஒரு பிரதமரை பார்க்கிற போது மரியாதை செலுத்தணும், ஒரு மூத்தவரை பார்க்கிற போது எழுந்து நிற்கணும். நமக்கு ஒருத்தர் வணக்கம் செலுத்துறாருன்னா நாம வணக்கம் செலுத்தணும். இதெல்லாம் மனித பண்புகளுள் சிறந்தவை. எனவே நமக்கு பாமக மீது தனிப்பட்ட ஒரு எந்த காழ்ப்பும் இல்லை. ஆனால் பாமக செய்த அரசியல் விடுதலை சிறுத்தைகளை அப்படி ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கு தள்ளியது, நெட்டி தள்ளியது. மனுஷன் தோன்றிய காலத்திலிருந்து காதல் இருக்கிறது, அதுக்கு திருமாவளவன் எப்படி பொறுப்பாக முடியும்? அவ்வளவு பெரிய அவதூறு பரப்பப்பட்டது. எனவே இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். இப்ப நான் வெளிப்படையாகவே திமுகவுக்கும் வேண்டுகோள் வைக்கிறேன். ஆளுங்கட்சி, நம்முடைய கூட்டணி கட்சியின் தலைமை தாங்கும் கட்சி என்ன வேண்டுகோள் என்றால், மதுவிலக்கு தொடர்பாக தேசிய கொள்கையை வரையறுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் எழுதினார், அரசமைப்பு சட்டத்தை. அதுல ஒரு பகுதி டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ், வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, ஒரு பார்ட். அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொல்ற வழிகாட்டுதல். ஒவ்வொரு மாநில அரசும் என்ன செய்யணும், அவங்களுக்கு சில டைரக்ஷன்ஸ், நீ இப்படிதான் செய்யணும், இந்த பிரச்சனைகள் வந்தா இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு அப்பவே எழுதி வச்சிருக்கிறார். தமிழ்நாடு ஸ்டேட்டு, கேரளா ஸ்டேட்டு, ஆந்திரா ஸ்டேட்டு, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி சமூக பிரச்சனைகள் வந்தா என்ன செய்யணும், அதுக்கெல்லாம் அவர் செக்ஷனா போட்டு வச்சிருக்கிறார். சாதாரண சட்டத்தில் செக்ஷன் சொல்லுவோம், கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் சொல்லுவோம், அதை தமிழ்ல உறுப்புன்னு சொல்றோம். அதுல 47வது செக்ஷன் அல்லது 47வது உறுப்பு என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மாநில அரசும் மதுவிலக்கு கொள்கையில் தெளிவாக இருக்க வேண்டும், படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும், உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இன்டாக்சிகன்ஸ் அப்படின்னா போதையை ஏற்றி மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, அது ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ், இதை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக வேண்டும். அதை சொல்றாரு. இது 47 ஆர்டிகிள் 47 சொல்லுகிறது. யார் எழுதினது இந்த சட்டத்தை? புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதினார் இந்த சட்டத்தை. ஆர்டிகிள் 47 இதை வலியுறுத்துகிறது. அந்த 47 அடிப்படையில் நாம ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அது இன்க்ளூடிங் டிஎன்கே என்ன கோரிக்கை வைக்கிறோம் சொன்னா, ஒரு தேசிய கொள்கையை வரையறுக்க இந்திய அரசை வற்புறுத்த வேண்டும். அது விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் உரியதல்ல, வற்புறுத்த வேண்டிய பொறுப்பு எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது, திமுகவுக்கும் இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அத்தனை தோழமை கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கக்கூடிய முக்கியமான முதன்மையான கோரிக்கை நேஷனல் பாலிசி, தேசிய கொள்கை, மதுவிலக்கு மற்றும் போதை பொருள் ஒழிப்பு. போதை ஒழிப்புனா மதுவிலும் போதை இருக்கு, அதனால்தான் போதை பொருள்னு போடுன்னு சொல்றோம். போதை பொருள்கள் புளூரல்ல சொல்லணும், மதுக்கள் புளூரல்ல சொல்ல முடியாது.
மது வகைகள் தான் சொல்ல முடியும். இப்ப மதுன்னு சிங்குலர் போடுறோம், போதை பொருள்னு சிங்குலர்ல போடுறோம். மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு. போதை பொருள்னா என்ன? இது பீர், வைன், விஸ்கி, பிராண்டி, அதுல நிறைய ட்ரேட் மார்க் இருக்குது. அப்பெல்லாம் கெடா மார்க் சாராயின்னு அரசாங்கம் விற்பாங்க. இப்போ அந்த மாதிரி இல்ல, டாஸ் மார்க் பேர் வச்சுட்டாங்க. அதை சில பேர் டாஸ் மார்க்கும்பாங்க. மார்க் இல்ல, அது கெடா மார்க்னு சொல்லி சொல்லி இதை டாஸ் மார்க்னு சொல்றாங்க. டாஸ் மார்க் இல்ல, படிச்ச தோழர்களே அப்படிதான், அந்த டாஸ் மார்க்ல வேலை செய்யறவங்களே அப்படிதான் சொல்றாங்க. டாஸ் மார்க், டாஸ்மாக், TASMAC. அது வந்து தமிழ்நாடு மார்க்கெட்டிங் வணிக கழகம், TA, நுகர்பொருள் வாணிபர் கழகம் இல்ல, இது ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். MAC மார்க்கெட்டிங் கார்பரேஷன், டாஸ்மாக். அதுதான் இப்ப ட்ரேட் மார்க். அதுக்கு டாஸ்மாக் சொன்னா எல்லாம் தெரிஞ்சிடும். ஒரு காலத்தில் கெடா மார்க் இருந்துச்சு, அரசாங்கமே சாராயம் வித்த காலத்தில். இப்ப இல்ல. எதுக்கு? டாஸ்மாக் மொத்தமா ஒரு கார்பரேஷனை உருவாக்கிட்டாங்க. கார்பரேஷன் உருவாக்கிட்டு IAS அதிகாரிகளை போட்டாங்க. அதை எவனாவது கள்ளச்சாராயம் வித்தா போலீஸை விட்டு அவங்களை கைது பண்ணுவாங்க. நல்ல சாராயம் இதை மட்டும் விற்பனை பண்ணி இதை மட்டும் வாங்கி குடின்னு. அதுதான் மருத்துவர் சிவராமன் இங்கே பேசும்போது சொன்னாரு, சாராயம் என்றாலே நஞ்சுதான். புகையிலை மனிதனின் உயிரை கொல்லும் என்றால் மதுவும் உயிரை கொல்லும் என்று நீங்கள் போட வேண்டும். நீங்க சினிமாவு தாட்டருக்கு போன உடனே, முதல்ல போன உடனே புற்றுநோய் வந்த மாதிரி காட்டுவாங்க. பீடி சிகரெட் குடிச்சவங்களுக்கு, சாராயம் குடிச்சவங்களுக்கு. மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு, அவ்வளவுதான். லிக்கர் இஸ் இன்ஜூரியஸ் டு த ஹெல்த், அவ்வளவுதான், உடல் நலத்திற்கு கேடு. தமிழில் போடும்போது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. அதை சின்ன எழுத்தா போட்டுட்டு விற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு சின்ன எழுத்தா போட்டு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. புகையிலை புகைப்பதால் உயிரை கொல்லும், ஏன்னா அது வந்து புற்றுநோயை உருவாக்குதுன்றாங்க. ஆனால் ஆல்கஹாலும் புற்றுநோயை உருவாக்குகிறது. அதான் மருத்துவர் சிவராமன் இங்கே சொன்னார். புற்றுநோயை உருவாக்குவதற்கு ஆல்கஹால், ஆல்கஹால்னா தான் சாராயம், தமிழ்ல சாராயம். நாட்டு சாராயம் வந்து வேற மாதிரி காய்ச்சுறாங்க. இப்ப காய்ச்சறது பேரு IMFL. இந்த இதெல்லாம் கடையில் கிடைக்கிறதுலாம் IMFL. பீருங்கிறது என்னன்னா கொஞ்சமா ஆல்கஹால் இருக்கும், 4% இருந்து 5%. வைன், ஸ்பிரிட் எல்லாத்துலயும் 30% மேல, 35%, 35 இருந்து 45% ஆல்கஹால் இருக்கும். மற்றதெல்லாம் தண்ணி, மற்ற சில டேஸ்ட்டுக்கு போடுற பொருள், கலருக்கு போடுற பொருள், அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு போடுற கெமிக்கல், அதெல்லாம் சேர்ந்து இருக்கும். ஆல்கஹால்ங்கிறது 35%. 100 மில்லி இருக்குன்னா அதுல 35 மில்லி ஆல்கஹாலே இருக்கும். ஆல்கஹால் அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரியில எத்தனால் சொல்லுவாங்க. எத்தனால் அப்படிங்கிறது ஒரு வகையான ஆசிட் தான், ஒரு அமிலம் தான். அது அது போய் இரைப்பையை புண்ணாக்கிறோம். இரைப்பையை புண்ணாக்கிருச்சுன்னு சொன்னா செரிமானம் இருக்காது. செரிமான மண்டலம் பாதிக்கப்படும் முதல்ல. அதுக்கு பிறகு மூளை நரம்பு மண்டலம், CNS, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மூளை, முதுகுத்தண்டு, இதுதான் வந்து உடல்ல மிக முக்கியமான பகுதி. நான் கையை அசைக்கிறதுல இருந்து, பேசுறதுல இருந்து, சிரிக்கிறதுல இருந்து எல்லா நடவடிக்கைகளுக்கும் ஆணையிடக்கூடிய பகுதி தான் மூளை பகுதி. மூளை உறங்குகிற போது முதுகுத்தண்டு அந்த வேலையை செய்யும். அது ஒரு மூளையின் தொடர்ச்சி தான். இரண்டாவது மூளை பிடரி, அதுல இருந்து முதுகுத்தண்டு வரையிலும். இதுதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதுல இருந்து தான் எல்லா ஆணைகளும் நரம்பு வழியா போகும். தண்ணி அடிக்கணுங்கிறத கூட மூளை தான் ஆணையிடும். போய் தண்ணி அடி, சாப்பிடாத, கருதிங்காத, சாப்பிடு, தன்னை சாராயம் குடி, அதுவும் மூளை தான் ஆணையிடும். அது அடிக்ட் ஆயிருது. அவ்வளவு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆல்கஹால் பீர்ல இருக்கு, வைன்ல இருக்கு, விஸ்கி, பிராண்டி. இது வந்து IMFL சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர். அதாவது அயல் நாட்டு மது வகைகள் இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்றன. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அயல் நாட்டு மது வகைகள்.
ஏன் அது அயல்நாட்டு மது வகைகள்னா தமிழ்நாட்டு உள்நாட்டு மது வகைகள் இல்ல. கண்ட்ரி அராக்னுவாங்க. கண்ட்ரி அராக்னா உள்நாட்டு மது வழக்கு. நாட்டு கம்புன்னு சொல்லுவான், விவசாய கம்புன்னு சொல்லுவான். விவசாய கம்புன்னா ஹைபிரிட் ஆனது. அந்த விவசாயத்துறை ஹைபிரிட் பண்ணி கலப்பு பண்ணி புதுசு புதுசா கம்பை கண்டுபிடிப்பான், புதுசு புதுசா சோளத்தை கண்டுபிடிப்பான், நிறைய விளைச்சல் கிடைக்கும் அப்படிம்பான். அது கலப்பு. அதனால அது விவசாயத்துறையிலிருந்து வர்றதுனால அதை மாற்றி சொல்லுவாங்க. நாட்டு கம்புன்னா காலாகாலமும் நம்ம உற்பத்தி செஞ்ச கம்பு. அது என்ன சாப்பிட்டாலும் உடம்புக்கு கெடுதல் கிடையாது. நாட்டு கடலை எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். எண்ணெய் வித்துன்னே பேரு. எண்ணெய்க்காக உற்பத்தி செய்யப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட விதைகள் அது. எது இந்த இப்ப கலப்பின கடலை, இப்ப எல்லா கடலையும் அப்படிதான். கடலையை நீ 10 பேருக்கு மேல சாப்பிட்டா உடம்புக்கு உங்களுக்கு கெடுதல் தான், மயக்கம்லாம் வரும். இப்ப நாட்டு சாராயம்னா என்னன்னா, அவன் மரப்பட்டைகளை உரிச்சு போட்டு ஊற வச்சு அதுல போதை ஏறதுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சேர்ப்பான். அதில் ஊமத்தங்காய் போடுவான். ஊமத்தங்காய் தெரியுமா உங்களுக்கு? ஊமத்தம் செடி தெரியுமா? அது அல்கலாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நஞ்சு உள்ள ஒரு பொருள். அல்கலாய்டுங்கிறது ஒரு கெமிக்கல் நேம். சில ஆடுலாம் போய் செடியை கடிச்ச உடனே செத்துரும். சில செடியை போய் கடிச்சா, விஷ செடியை கடிச்சா சாப்பிட்டதும் திடீர்னு செத்துரும், மாடு செத்துரும். அது அல்கலாய்டு இருக்குன்னு அர்த்தம். அரளிக்கொட்டையை சாப்பிட்றோம் இல்லையா, செத்து போயிடுறோம். அரளிக்கொட்டையில் இருக்கிறது ஒரு வகையான அல்கலாய்டு, நச்சு பொருள். ஊமத்தையிலே அப்படி அல்கலாய்டு இருக்கு. அந்த செடியை கொண்டு அந்த காயை போடுவான். அதை விட முக்கியமா பன்னி விட்டையை போடுவான். இது பல பேருக்கு தெரியாது. பன்னி விட்டையை பொறுக்குவாங்க தெரியுமா? அது ஏன்னா அது நிறைய காய், இந்த பல வகையான இதெல்லாம் தின்னு அது வெளியே இருக்கும். அதை ஊற வச்சாக்கா அதுல இருந்து போதை உருவாகுதுன்னு அவன் கண்டுபிடிச்சிருக்கான். பன்னி விட்ட. பேட்டரி செல்லு போடுவான். நம்ம பேட்டரி செல் தூக்கி போட்டுறோம் இல்லையா, கருப்பா இருக்குல்ல, அந்த செல்லை உடைச்சி போடுவாங்க. இப்படிலாம் போட்டு ஊற வச்சா அதுக்கு பேர் ஊறல். சில பேர் கிட்ட வாயை திறந்தாலே ஊறல் வாசம் அடிக்கும். அவன் அடிக்கடி ஊத்தி 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 திரை அவன் வயிறே ஊறல் பானை மாதிரி ஆகிருக்கும். கேப்பே விடாம அப்படி கிட்ட அண்ணன் அப்படியே கப்பு நாட்டிக்கும் ஊறல். ஏன்னா எனக்கு ஊறல் வாசனை தெரியும். நான் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கிறேன். நான் ஃபோரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஹிபிஷன்லையும் எக்ஸைஸ்லையும் கொஞ்ச நாள் வேலை செஞ்சிருக்கிறேன். அப்ப ஊரலும் வரும். போலீஸ் பிடிச்சிட்டு கொடுப்பான் ஊரல். கள்ளச்சாராயம் காய்ச்சல் பிடிக்கிறான் இல்லையா, கேஸ் போடுவான். ஊற வச்சிருக்கிற ஊரல்ல இருந்து கொஞ்சம் பிடிச்சிட்டு வருவான் பாட்டில். அதை அப்படி திறந்த உடனே அடிக்கும், கப்புன்னு அடிக்கும். மூஞ்செல்லாம் நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அதை காய்ச்சி தான் கலர்லெஸ் சாராயம் கிடைக்கிறது. அப்படியே ஒரு கலரும் இருக்காது. சொல்லி அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லி நாங்களே சாராயம் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க குடிங்க. குடிக்க விரும்புறாங்க குடிங்க. அப்பப்ப எல்லா ஆட்சி காலத்திலும் மதுவிலக்கு சொல்லுவாங்க, மதுவிலக்கை ரத்து பண்ணுவாங்க, கடையை மூடுவாங்க, கடையை திறப்பாங்க. இது காலத்தில் அப்பப்ப நடந்திருக்கு. இது ஒரு கடந்த கால வரலாறு. காந்தி தேசம் முழுவதும் இதுக்காக குரல் கொடுத்திருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் இதை பற்றி பேசியிருக்கிறார். வள்ளலார் உள்ளிட்ட பல மகான்களும் இதை சொல்லி இருக்கிறார்கள். எல்லோரையும் விட ஆதிகாலத்து ஞானி கௌதம புத்தர் பஞ்சசீலங்களை சொல்லுகிறார். அந்த பஞ்சசீலங்களில் ஒன்று மது அருந்தாமை. விடுதலை சிறுத்தைகள் ஏன் மாநாடு நடத்துகிறது? புத்தரின் போதனைகளை ஏற்றுக்கொண்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கொலை, களவு, மது, காமம் இதெல்லாம் கூடாது. பஞ்சசீலங்கள். பொய் பேசக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, களவு திருடக்கூடாது, காமம் கட்டுக்குள் இருக்க வேண்டும், பொய் பேசக்கூடாது. அது முதலே சொல்லிட்டேன்.
புலால் இல்லை, கொல்லக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, அவ்வளவுதான். அதுல மது அருந்தாமை, அதான் 5வது. அதை சொல்ல வந்துட்டேன். பொய் பேசக்கூடாதுங்கிறது ஒண்ணு, அது யாராலையும் முடியாது. களவு, திருடக்கூடாது. இந்த 5 வேலையை ஒருத்தன் செய்யாம இருந்தான்னா அவனுக்கு எந்த சூழலிலும் துன்பமே வராது. அவன் கெத்தா தெரியலாம், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது புத்தர் சொன்ன போதனை, பஞ்சசீலங்கள். அதுல ஒண்ணு மது அருந்தாமை. எப்ப சொல்லுங்க? 2500 வருஷத்துக்கு முன்னால. அப்பவே குடிச்சிருந்திருக்கிறானோ எல்லாம். சுராபானம் சோமபானம் அப்படின்னு அப்பவே இருந்திருக்கு. சுராபானம் சோமபானம். சுரர்கள்னா பாப்பான்க குடிக்கிற பானம், அசுரர்கள்னா நம்ம திராவிடர்கள், சுரர்கள்னா அவங்க ஆரியர்கள். அவங்களும் மது அருந்தினவங்க தான், புலால் சாப்பிட்டவங்க தான், வரலாறுல இருக்கு. அப்படி இப்ப சொன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க. தோழர்களே, மது அருந்தாமையை புத்தரும் சொல்லி இருக்கிறார், உடலுக்கு கேடு என்பதனால். என்னென்ன கேடுகளை விளைவிக்கிறது என்பதை மருத்துவர் சிவராமன் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு முக்கியமான செய்தியை சொன்னார். எவ்வளவு பேர் அதை கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை. போகிற வேகத்தில் அவர் சொல்லிவிட்டு போனார். ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் அவனுடைய ஆண்மை பாதிக்கப்படக்கூடிய நிலைக்கு மதுவும் ஒரு காரணம் என்று சொன்னார். ஒரு காலத்தில் விந்தணுக்கள் 1 மில்லி, மிக குறைவான அளவிலே 40 மில்லியன் அணுக்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னார். 1 லட்சம் மில்லியன் வரையிலும் இருக்குன்னார். மில்லியன் எத்தனை தெரியுமா உங்களுக்கு? ஒரு மில்லியனே 10 லட்சம். 10 மில்லியன்னா 1 கோடி. அப்படின்னா 40 கோடி அணுக்கள் இருக்குமா 1 மில்லியில. ஒரு ஆண்மகனின் உடலில் இருந்து வெளியேறுகிற விந்துவில் ஒரே 1 மில்லி விந்தணுவிலே அவ்வளவு கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கும். ஆனால் இன்றைக்கு அது குறைந்து 20 மில்லியன் அளவுக்கு சுருங்கி போனது. வீரியம் இழக்கிறான். அதை விட ஆபத்தான ஒன்றை சொன்னார். டிஎன்ஏவே மாறுகிறது அப்படின்னு சொன்னார். காலாகாலத்திற்கும் டிஎன்ஏங்கிறது நம்முடைய முப்பாட்டன் காலத்துக்கு கண்ணு கெட்டாத காலத்திலிருந்து அப்படியே வரும். கலப்பு இல்லாத ஒரே சமூகமாக இருக்கும்போது அந்த டிஎன்ஏ ஒரே மாதிரி. அதனால தான் நான் கூட சில மேடைகளை சொல்லுவேன், இன்னைக்கு இந்த கருப்பு என்கிட்ட இருக்குன்னா அதுக்கு இந்த கருப்பை காப்பாற்றி கொடுத்தவங்க மூத்தோர்கள் தான். கலப்பே இல்லாமல் அவர்கள் இருந்ததனால் தான் இந்த கருப்பு இன்றைக்கு எனக்கு வந்திருக்கு. இந்த கருப்பு ஏன் வந்ததுன்னா எங்கள் அப்பாவிட்ட அம்மாவிட்ட இருந்து வந்துச்சு. இந்த கருப்பு எப்படி வந்துச்சு? எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவங்க அப்பா அம்மாவிட்ட இருந்து வந்துச்சு. அவங்களுக்கு எப்படி வந்துச்சு? அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்துச்சு. டிஎன்ஏ ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடியவர்களின் உடலில் அந்த குரோமோசோம்ல போய் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. குரோமோசோம்னா என்னன்னா அதுல தான் டிஎன்ஏ இருக்கு. இதெல்லாம் கண்ணிலே பார்க்க முடியாது. இதெல்லாம் சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. இதெல்லாம் அது ஒரு டிஎன்ஏங்கிறது ஒரு ஆசிட் தான். அது டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரு ஒரு முட்டைக்குள்ள கரு இருக்கு. அந்த கருவுக்குள்ள இருக்கிற ஒரு ஆசிட் அது என்ன பண்ணுதுன்னா தந்தையினுடைய பண்பு நலன்கள், அவனுக்கு மூக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி பிள்ளைக்கு மூக்கை கொண்டு கொடுக்கும். அவனுக்கு விரல் எப்படி இருக்கோ அதே மாதிரி விரலை கொடுக்கும். அம்மாவுடைய முடி எப்படி இருக்கோ அதே மாதிரி முடிய மகளுக்கு கொடுக்கும். இதை செய்யற வேலை டிஎன்ஏ. டிஎன்ஏ எங்க இருக்கு? குரோமோசோம்ல இருக்கு. அதுக்குள்ள போய் ஆல்கஹால் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உன்னுடைய டிஎன்ஏவே மாறி போகும். அவ்வளவு ஆபத்தானது. இவ்வளவு ஆபத்தானதை எதிர்க்க வேண்டுமா வேண்டாமா? எதிர்க்க வேண்டுமா வேண்டாமா?
அந்த பொறுப்புணர்வோடு தான் இதை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். ஒரு ஊருக்கு கிராமத்துக்கு நான் போறேன், ஒரு 100 பேர் என்ன வந்து சூழ்ந்துக்கிறாங்க, அதுல 30 பேர் நிக்க முடியாம தடுமாறுறான். அவன் நிக்க முடியாம தடுமாறுறாங்கிறத கூட பிரச்சனை இல்லை, என் கையை ஒருத்தன் பிடிச்சிட்டானா விடவே மாட்டேங்கிறான். ஏன்னா விடுற நிலையில அவன் இல்ல, அவன் 2வது ஆளா இருக்கிறான். கையை பிடிச்சிட்டானா அவ்வளவுதான். அதுவும் அந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்க கை இரும்பு மாதிரி இருக்குது. அப்படி சாதாரணமா தான் அவன் பிடிக்கிறான். எனக்கு வந்து என் எலும்பே நொறுங்குற மாதிரி இருக்கு. இதுல இருந்து நான் தப்பிக்கிறதுக்காக இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு சமூகத்திலும் 15, 16, 17 வயசிலேயே குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். நேற்று எக்கியார் குப்பத்துக்கு போனோம், மீனவர் குடியிருப்புக்கு, மரக்காணம். இன்றைக்கு கள்ளக்குறிச்சிக்கு போனோம். இந்த பெண்கள்கிட்ட முன்கூட்டி நாம எதுவும் பேசவே கிடையாது. நம்ம வரங்கிற தகவல் வந்து நம்ம தோழர்கள் போய் தான் இன்னைக்கு தான் சொல்றாங்க. திடீர்னு மைக்க கொடுக்குறோம், சில பேர் தயங்குறாங்க, சில பேர் வாங்கி பேசுறாங்க. பேசுறவங்க அவ்வளவு வேதனையோடு தங்களின் துயரங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அப்படியே நமக்கு வலியா இருக்கு. ஒரு அம்மா எக்கியார் குப்பத்தில் சொல்றாங்க, அஞ்சனான்னு நினைக்கிறாங்க பேரு. அவங்க சொல்றாங்க, அரசாங்கம் 10 லட்சம் இழப்பீடு கொடுத்துச்சு, அந்த பணம் அப்படியே தான் இருக்கு. அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்றது? பூ வாங்க முடியுமா, பொட்டு வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. 10 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுத்த பணம் என் கையில் இருக்கு, என் புருஷனே செத்து போயிட்டான், இப்ப நான் பூ வைக்க முடியாது, பொட்டு வைக்க முடியாது. இந்த பணத்தை வச்சு நாம் பொட்டு வாங்க முடியுமா, பூ வாங்க முடியுமா? இந்த கேள்விக்கு நாம் எப்படி விடை சொல்ல போகிறோம்? எவ்வளவு ஆழமான ஒரு கேள்வி அது! எவ்வளவு இயல்பாக வந்து ஒரு கவிதையை போல் அது விடுகிறது வெளியே. பொட்டு நல்ல நிகழ்வுகளில் எங்களால் நிற்க முடியவில்லையே, ஓரங்கட்டுகிறார்களே. என்ன இருந்து என்ன புண்ணியம்? புருஷன் இல்லைன்னா அவ்வளவுதான். இந்த ஊர்ல 300 பேர் விதவைகள் இருக்கிறார்கள். இந்த சமூகத்தின் கொடுமை கணவன் இல்லாத தருணத்தில் பெண்களால் உணரப்படுகிறது. இந்த சமூகம் எவ்வளவு கொடூரமானது என்பதை சொன்னால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கணவனை இழந்த பெண்களால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. நான் வேதனையோடு மருத்துவர் சிவராமன் அவரிடத்திலே கருத்தை பகிர்ந்து கொண்டேன். ஈழத்தில் 1 லட்சம் பெண்கள் விதவைகளாக இருக்கிறார்கள். அந்த 1 லட்சம் பெண்களும் யுத்தத்தில் எதிரிகளோடு மோதி களப்பலியானவர்களின் மனைவிகள். நேர நாட்டுக்காக போராடினான். அதனால போலீசால், ராணுவத்தால் கொல்லப்பட்டவர்கள் அவர்களின் பெண்கள் தாங்க விதவைகளாக இருக்கிறார்கள். இந்தியாவில், தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பெண்கள் விதவைகளாக இருக்கிறார்கள். இந்த பாழாய் போன குடிப்பழக்கத்தால். இவன் ஒரு நாட்டோட மோதி செத்து போயிருந்து, அதனால அவன் மனைவி விதவையா இருந்தால் கூட அதுல ஒரு பெருமை இருக்கிறது. வெறும் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இறக்கிறான். கள்ளச்சாராயம் குடிச்சுதான் இறக்கணுங்கிறது இல்லை. இது மெல்ல மெல்ல கொல்லும். உன்னுடைய மூளையை செயலிழக்க வைக்கும். ஹார்ட் போயிடுச்சுன்னா ஹார்ட் வச்சுக்கலாம், லங்ஸ் போயிடுச்சுன்னா லங்ஸ் வச்சுக்கலாம், கிட்னி போயிடுச்சுன்னா கிட்னி வச்சுக்கலாம். லிவர், மூட்டு போச்சுன்னா புதிய மூட்டு வைக்கிறான். இப்போ நல்லா நடக்கிறாங்க புதிய மூட்டு வச்சு. மூளை போனால் மூளைக்கு மாற்று மூளை வைக்க முடியாது. உன் பேலனை இழந்துட்டேன்னா, உன்னால் நிற்க முடியாம போச்சுன்னா, இன்னொருத்த மூளையை எடுத்து உன் மண்டைக்குள்ள வச்சு போ செயல்படுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட் கிடையாது. போனா போனது தான். குடும்பத்தை பார்க்க முடியாது. அவனுக்கு என்ன, 3 பிள்ளையை கொடுத்துட்டு போயிட்டான். அந்த பிள்ளைகளை சுமந்து அவர்களை கரையேற்றக்கூடிய பொறுப்பு யாருக்கு? பெண்களுக்கு. இந்த சமூகத்திலே இருக்கிற பல்வேறு வகையிலான இழிவுகளும் வசவுகளும் அவமானங்களும் அவதூறுகளும்
சாகிற வரையில் அவர்கள் சந்தித்தாக வேண்டும். இப்படிப்பட்ட இந்த கொடுமைகளை எதிர்த்து நம்முடைய முன்னோர்கள் பலரும், ஐயன் திருவள்ளுவன் உட்பட, அதுக்குன்னு கல்லுண்ணாமைனே ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறான். சில பேர் கேட்கிறாங்க, இந்த மதுவுக்கு பதிலாக கல்லு கொண்டு வரலாமான்னு. ஐயன் திருவள்ளுவன் கல்லே உண்ணக்கூடாது, கல்லுண்ணாமை. அதுக்கு ஆல்டர்னேட்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது. போதையை உண்டு பண்ணக்கூடிய எந்த பொருளும் நச்சுதான், நஞ்சுதான். இல்லை, அது உடம்பு சூட்டை தணிக்கும், உடம்புக்கு நல்லது. அதுதான் உன்னை மெல்ல மெல்ல பிடிச்சி இழுத்துட்டு போறது. வா, ஒரு 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 செம்பு கல்லு குடிப்பேன், அப்புறம் ஒரு குவார்டர் குடிப்பேன், அதுக்கப்புறம் அது பத்துல உடம்பு ஒன்று சுருன்னு ஏறல, அப்புறம் பிராண்டிக்கு போவேன். அப்படியே போய் வழுக்கு பாறையில் கால் வச்ச மாதிரி. நான் இல்லை, கல்லு தான் குடிக்கிறேன். நான் காசு கொடுத்துலாம் வாங்கி குடிக்கிறதில்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கூப்பிட்டு போனாங்க, பார்ட்டியில் குடித்தேன். இதுதான் உனக்கு கேட்டு திறக்குதுன்னு அர்த்தம், நரகத்தின் வாசல் திறக்குதுன்னு அர்த்தம். நண்பர்கள் உனக்கு பார்ட்டி வைக்க நீ போறன்னா நீ நரகத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறன்னு அர்த்தம். ஃப்ரீயா கிடைக்குதுன்னு நிறைய பேர் குடிக்கிறான். யாரோ ஃப்ரெண்ட் ஒருத்தர் பர்த்டே பார்ட்டி வாங்கி ஊத்துறான், இவன் உடனே ஃப்ரெண்டு தான் வாங்கி கொடுக்குறான். நான் ஒன்றும் என் பாக்கெட் மணியை போட்டு குடிக்கலையே, அம்மாவிட்ட காசு கேட்கலையே, அப்பாவிட்ட காசு கேட்கலையே, பொண்டாட்டிகிட்ட காசு கேட்கலையே, என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான் குடித்தேன். அடுத்த நாள் இன்னொரு ஃப்ரெண்டு கூப்பிடுவான் குடிக்க. இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்புறம் வேற வழி இல்லாமல் நீ குடிக்க வேண்டிய நிலை வரும். பீரில் தொடங்கி தான் கடைசியாக போய் அடிக்ஷனில் நிற்கிறது. ரொம்ப ஆபத்தானது. எனவே இது ஒரு சமூக கொடுமை. இந்த இளைஞர்கள் நல்ல நிலையிலே இருந்தால், மருத்துவர்களாக வேண்டிய இளைஞர்கள், பொறியாளர்களாக ஆக வேண்டிய இளைஞர்கள், பேராசிரியர்களாக வர வேண்டிய இளைஞர்கள், வழக்கறிஞர்களாக நீதிபதிகளாக வர வேண்டிய இளைஞர்கள், எழுத்தாளர்களாக வர வேண்டிய இளைஞர்கள், நல்ல தலைவர்களாக வர வேண்டிய இளைஞர்கள் இளம் வயதிலேயே அழிந்து போகிறார்கள். இது தேசத்திற்கு இழப்பா இல்லையா? ஹியூமன் ரிசோர்ஸ் மாதிரி ஒரு ரிசோர்ஸ் உலகத்தில் உண்டா? கனிம வளங்கள் இருக்கலாம், நீர் வளங்கள் இருக்கலாம், நில வளங்கள் இருக்கலாம், இதுபோல சொத்துக்கள் இயற்கை வளங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லா வளத்தையும் விட மேலானது, உயர்ந்தது, சிறந்தது, மதிப்பிட முடியாதது மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ். ஒரு ஊர்ல ஒரு இளைஞனை நீ இழக்கிறன்னா அந்த ஊருடைய வளம் போயிருச்சுன்னு அர்த்தம். ஒரு மாநிலத்தில் இப்படி ஒரு 10,000 இளைஞர்கள் அழிகிறார்கள் என்றால், தேசம் முழுவதும் 1,00,000 இளைஞர்கள் அழிகிறார்கள் என்றால், இந்த 1,00,000 இளைஞர்களில் எவ்வளவு பேர் எவ்வளவு ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கலாம். அதுல ஒரு சயின்டிஸ்ட் இருப்பான், அழிஞ்சு போயிருப்பான். அதுல மிகப்பெரிய லீடர் இருப்பான், ஒரு சமூகத்தை விடுவிக்கக்கூடிய ஒரு புரட்சியாளர் அதில் இருப்பான். யோசிச்சு பாருங்க. ஒரு வாதத்துக்கு நான் சொல்றேன், அம்பேத்கர் சின்ன வயசுல குடிக்கு பழக்கமாகி அவர் ஒரு குடி நோயாளியாக மாறி இருந்தால் இப்படி ஒரு மாமேதை நமக்கு கிடைத்திருப்பாரா? யோசித்து பாருங்கள். அம்பேத்கர் எவ்வளவு பெரிய மனித வளம், அதை மதிப்பிட முடியுமா? இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு அவருடைய தாக்கம் இருக்கும் இந்திய மண்ணில? அவருடைய தாக்கத்தை இனி எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. அவ்வளவு பெரிய சக்தியாக அவர், மாபெரும் சக்தியாக இன்றைக்கு அவர் விளங்குகிறார். 2500 வருஷங்களுக்கு பின்னாலும் நாம் கௌதம புத்தரை பேசுறோம். தாக்கம். இயேசு பெருமானை 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் பேசுகிறோம். அவருடைய தாக்கம். ஏன்னா அவங்களுடைய பிரெயின் அப்படி இருந்துச்சு. மனித குலத்துக்கு அப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய இம்பாக்ட் அவர்களால் ஏற்படுத்த முடிந்திருக்கிறது இந்த சமூகத்தில், மனித குலத்தை வழிநடத்துவதிலே. அந்த காலத்திலே இயேசு பெருமானும் ஒரு குடிநோயாளியாக மாறியிருந்தால் நமக்கு ஒரு கிறிஸ்தவம் கிடைத்திருக்குமா? நபிகள் நாயகம் அப்படி ஒரு குடிநோயாளியாக ஆகும் நிலை நேர்ந்திருந்தால் நமக்கு ஒரு நபிகள் நாயகம் கிடைத்திருப்பாரா? இந்த மாமனிதர்கள் அத்தனை பேருமே மதுவை விளக்குங்கள் என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். நபிகள் நாயகமாக இருந்தாலும், இயேசு பெருமானாக இருந்தாலும், கௌதம புத்தராக இருந்தாலும், ஐயன் திருவள்ளுவனாக இருந்தாலும், அத்தனை பேரும் சொல்லுவதைத்தான் நாம் சொல்லுகிறோம். அவர்களை பின்பற்றுகிற காரணத்தினால். எனது அருமை தோழர்களே, இத்தனை நாள் நாம் நடத்திய மாநாடுகளை விட
இந்த மாநாடு மிக மிக புனிதம் வாய்ந்த கோரிக்கையை உயர்த்தி பிடிக்கிற ஒரு மாநாடு. நான் என் ஆழ் மனதிலிருந்து அடிமனதிலிருந்து சொல்லுகிறேன், இவ்வளவு காலம் நாம் நடத்திய மாநாடுகள் அரசியல் விழிப்புணர்வை உருவாக்கக்கூடிய மாநாடுகள், நம்முடைய எழுச்சிக்கு உதவக்கூடிய ஒரு மாநாடு, நம்மை ஒரு சக்தியாக பரிணமித்துக் கொள்வதற்கான மாநாடுகளாகவே இருந்தன. இந்த மாநாடு ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்குகிற மாநாடு, அவர்களின் குடுமையை பிடித்து உலுக்குகிற மாநாடு, மனசாட்சியை உலுக்குகிற மாநாடு. ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லியாக வேண்டும். இதையே நாம சில பேர் கேட்கலாம், நீங்க கூட்டணி கட்சியில் இருக்கீங்க, போய் முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு மனு கொடுக்க கூடாதா? அது வீம்புக்காக கேட்கிற கேள்வி. சில கோரிக்கைகள் தனிநபர் மூலமா, இவனுக்கு ஒரு வேலை வேணும் போட்டு கொடுங்க, இவருக்கு ஒரு பதவி வேணும் அவருக்கு செஞ்சு கொடுங்க, இவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதை செய்யுங்க, இது போய் தனியா மனு கொடுக்கலாம். இது ஊரே சேர்ந்து கேட்க வேண்டிய கோரிக்கை, மக்கள் சேர்ந்து கேட்க வேண்டிய கோரிக்கை. இது ஒற்றை குரலாக அல்ல, ஒட்டுமொத்த மக்கள் குரலாக எழ வேண்டிய கோரிக்கை. அதனால்தான் மக்களை பேச சொல்றோம், மகளிரை பேச சொல்றோம். எனவே வரலாறு காணாத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிற ஒரு மாநாடு நடக்க போகிறது என்று சொன்னதுமே இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி என்றால் இந்த மாநாடு நடந்து முடிகிற போது இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? துண்டறிக்கைகளை கொண்டு போய் வீடு வீடாக கொடுக்க வேண்டும். நேற்று நான் வெளியிட்ட அறிக்கையை நீங்கள் துண்டறிக்கையாக டவுன்லோட் செய்து பதிவிறக்கம் செய்து உங்கள் மாவட்டத்தின் சார்பில் ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்தவர்களை கொண்டு துண்டறிக்கைகளாக ஒவ்வொரு மாவட்டத்தின் சார்பிலும் குறைந்தது 10,000 துண்டறிக்கைகளாவது அச்சிட்டு வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நம்ம என்ன 2 கான்ஸ்டிட்யூன்சி தான் ஒரு மாவட்டம், 2 யூனியன் தான் ஒரு மாவட்டம், சுருக்கிட்டோம். அதை 20,000 கூட அச்சடிக்கலாம், வசதி உள்ள தோழர்கள் நிறைய அச்சடிங்க. சுவரொட்டிகளை அச்சிட்டு ஒட்ட வேண்டும், சுவரெழுத்து விளம்பரங்களை எழுத வேண்டும். மெயின் ரோட்ல திருமாவளவன் கண்ணுக்கு தெரியணுங்கிற மாதிரி எழுதுங்கிறது இல்லை, கிராமங்களில் எழுதுங்கள், ஊர்களில் நம்முடைய வீடுகளில் எழுதுங்கள், நம்ம சொந்த வீட்டில் எழுதுங்க. மெயின் ரோட்ல ட்ரங்க் ரோட்ல எழுதணும், ஜிஎஸ்டி ரோட்ல எழுதணும், பைபாஸ் ரோட்ல எழுதணும், மல்டி கலர்ல எழுதணும். நோ, நீங்க குடியிருக்கிற வீட்டு சுவரில் எழுதுங்கள். தினந்தோறும் எழுந்துச்சு போற வீட்டில் பார்க்கட்டும், ஓ இப்படி ஒரு மாநாடு விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிறார்களா என்று ஊரிலே ஒரு டிபேட் உருவாகட்டும், ஒரு விவாதம் உருவாகட்டும். உன் சொந்த ஊரில் எழுத வேண்டும், சொந்த வீதிகளில் எழுத வேண்டும். அப்படி இந்த பரப்புரையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்புறம் ஒருங்கிணைப்பு குழு தான் இந்த வண்டியை எப்படி வைக்கணும், பெண்களை எப்படி அழைச்சிட்டு வரணும். நம்முடைய குடும்பத்தை சார்ந்த பெண்கள் கட்டாயம் வரணும். இதில் இந்த முறை நான் ஒரு யூனிஃபார்ம் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். நம்முடைய நீலம் சிவப்பு கொடி வண்ணத்திலேயே முழு நீளம் சிவப்பு பார்டர், சிவப்பு முந்தானி, சிவப்பு ரவிக்கை தலைமையிலிருந்து கொஞ்சம் பிரிண்ட் பண்றோம், காசு கொடுத்து அடிக்கிறோம். அது கொஞ்சம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 200-300 மாதிரி நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். நிறைய அடிக்க முடியாதுல்ல, சின்ன கட்சி தான், நமக்கு சின்ன கட்சி, பணம் இல்லாத கட்சி. கொஞ்சம் அடிச்சு ஒரு மாடல் கொடுக்க போறோம். அது 4-5 நாளுக்குள்ள ரெடி பண்ணலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்கை ப்ளூ, இந்த ஒரு உட்கார்ந்துருக்காரு பாருங்க, இவர் மாதிரி ப்ளூ, இதுதான் ஏழு, இந்த ப்ளூ தான் நம்ம ப்ளூ, இந்த மாதிரி ப்ளூ தான் போடணும். இந்த கொடியில் இருக்கு பாருங்க, சில பேர் கருப்பா டார்க் ப்ளூ கொண்டு வந்துடுறாங்க, அது மஃப்ளர்லேயே கூட அந்த மாதிரி இருக்கக்கூடாது. முழுசும் உடம்பு முழுக்க சாரி ப்ளூவா இருக்கும், பார்டரும் முந்தானியும் சிவப்பா இருக்கும், கை முழங்கை வரல ரவிக்கை போட்டு வரணும், ஃபுல் ரெட். அது அதுல ஒரு யூனிஃபார்ம் இருக்கணும்.
முழங்கை வரையிலும் ரவிக்கை. அதில் முழு ஃபுல் ரெட்டு, அதில் டார்க்கு லைட்டு அது பிரச்சனை இல்லை. இந்த சாரியில் தான் கவனமாக இருக்கணும். சொந்தமாக நீங்கள் இப்போவே எடுத்து, ஆனால் அது கிடைக்காது சாரி, ரவிக்கை நம்ம எடுத்துக்கலாம் சொந்தமாக. ஏன்னா அளவு உங்கள் அளவு நீங்கள் தைச்சி போட்டு வரணும். ஒரு 50,000 பேர் அப்படி யூனிஃபார்மில் உட்கார்ந்தா பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். 1,00,000 பெண்கள் அப்படி யூனிஃபார்மில் உட்கார்ந்தா அது எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நீலம் சிவப்பு போல் வேறு எந்த கட்சிக்கும் அமையாத ஒரு வாய்ப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு. வேற எந்த கொடிக்கும் இந்த அட்ராக்ஷன் கிடையாது. நான் பெருமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ப்ளூ அண்ட் ரெட் கண்ணை கவரும் வண்ணம், அது ஒரே இடத்துல அப்படி பாருங்க. ஒரு 100 கொடியை கட்டி பாருங்க, அது பறக்கிற போது என்ன அழகாக இருக்கிறது, எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிறது என்று. எனவே மகளிர் இந்த முறை நீலம் சிவப்பு வண்ணத்தில் நட்சத்திரம் பொறித்த இந்த பார்டர் ஓரம், சேலையின் ஓரப்பகுதி, விளிம்பு பகுதி சேலைகள் உங்களுக்கு வழங்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் நீங்களே அவ்வாறு பொன்னிவளம்லாம் நினைச்சா 2000 சேலை அடிக்க முடியும். இல்லைன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்கள் ஹோல்சேலில் கொடுத்துட்றோம் உங்களுக்கு. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் எவ்வளோ வேணும்னு கேளுங்க, அவ்வளோ கொடுத்துட்றோம். முன்கூட்டியே நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு புடவை வந்து 160 ரூபா தான். 160, நல்ல குவாலிட்டி. தனியாக நீங்கள் வாங்குறதை விட தலைமையை முன்கூட்டியே நீங்கள் பதிவு செய்துட்டா நாங்கள் சொல்லியிருக்கிற எண்ணிக்கையை விட இப்போ கூடுதலாக சொல்லி அடிச்சிருவோம். அப்போ எல்லா கிராமத்துக்கும் வந்து சேர்ந்துடும். அந்த யூனிஃபார்மோடு தான் வரணும். முடிந்த வரையில் இந்த புடவை கிடைக்கலன்னா நீங்கள் சொந்தமாக பார்டர் இல்லாத ப்ளூ சாரி, ரெட் கலர் ரவிக்கை, ரெட் பிளவுஸ், முடிஞ்சா ஒரு ஒயிட் தாவணி மாதிரி கழுத்தில் போட்டுட்டு வரலாம். ஃபுல் ஒயிட் தாவணி கழுத்தில் போட்டு வர்றது. இந்த மாநாடு கண்கொள்ளா காட்சியாக அமைய வேண்டும், மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். யாரும் எப்படியும் விமர்சித்து விட்டு போகட்டும், நாம் சமூக பொறுப்புணர்வோடு நம் கடமைகளில் கவனமாக இருப்போம் என்பதை சொல்லி, மாநாட்டுக்கான நிதி மிக முக்கியமானது. மாவட்ட செயலாளர்களும் மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த பொறுப்பாளர்களும் அது குறித்து விரிவாக பேசி தலைமைக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கேட்டு, யாரும் மேடையில் சூழ்ந்துக்காதீங்க ப்ளீஸ். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க ப்ளீஸ், கொஞ்சம் இருங்க. இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு முழுமையாக ஒத்துழையுங்கள் என்று கேட்டு மறுபடியும் நாம் முழங்குவோம். ஒழிப்போம், ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம், 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 போதை பொருள்களை ஒழிப்போம், மதுவை, மதுவில்லாத தேசத்தை, போதைப் பொருள் இல்லாத தேசத்தை கட்டமைக்க உறுதியேற்போம். நன்றி.